அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது குரு பகவான் பயிற்சி மீன ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்கு இதுவரை 4ஆம் இடத்துல வந்த குரு பகவான் தற்போது 5ஆம் இடமான கடகத்துக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை பின் இரவு 1:50 பயிற்சியாக உள்ளாரு. அதன் பின்பு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதிசாரமா கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர உள்ளாரு. அதன் பின்பு தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 வக்ரம் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு வக்ரமாக போறாரு. இதனால இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்சமாகிறாரு. அப்படிங்கிறப்ப 5ஆம் இடத்துல உச்சமாகி அவருடைய பார்வை 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் அதே 11ஆம் இடத்தையும் உங்க ராசியையும் 9ஆம் பார்வையா பார்க்க உள்ளார். இதனால என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறப்ப, இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலங்க. பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. குழந்தைகளுக்காண்டி நீங்க பெரிதும் அக்கறை எடுத்து நீங்க பார்ப்பீங்க. அதாவது பூர்வீகத்துல இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீர்வாகும். பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெயர் இதெல்லாமே அமையக்கூடும். உங்களுடைய தந்தை வழி உறவு மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு, அதே போல் ஒரு வேலை, ஒரு தொழில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு படிப்படியாக அடுத்த நிலைக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறத உங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட்டிங் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயத்துலையும் கொடுத்து வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதாவது ஒரு விஷயத்துக்காண்டி ஒரு இடத்துல போய் பணம் கேட்டாலும் அவங்க உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, வழியை உதவி செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களோட பூர்வீகத்துலேருந்து நல்ல ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை வெளிநாட்டில் வெளியூர்லலாம் இருக்கிறவங்க பூர்வீகத்துக்கு இந்த காலகட்டம் சென்று வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு மேலும் நல்ல பலனை ரெட்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். உங்களுடைய மனது இந்த காலகட்டம் நல்ல ஒரு தூய்மையான மனதாக இருக்கும். அதன் மூலயமா நிறையா உங்களுக்கு தெளிவான மனம் இருந்தாலே நிறையா நம்ம யோசிக்க தோணும். அப்போ நிறையா நீங்கள் விஷயங்கள் இந்த காலகட்டம் ஒரு யோசனை பண்ணி முடிவெடுப்பீங்க. அதெல்லாமே செயலுக்கு கொண்டு வருவீங்க அப்படிங்கிற அமைப்பு தான். அதே போல் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுடைய பூர்வீகத்தில் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு கோயில் வழிபாடு, நீங்கள் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சு வாங்க. இது மேலும் இரட்டிப்பு பலனை கொடுக்கும். அதே போல் நீர்நிலையில் உள்ள ஆலயங்களுக்கு, நீங்கள் கடலோரத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.